ஸோ ஃபர்ஸ்ட் கிரீன்லாண்ட் பற்றி உங்களுக்கு இப்போ ஒரு நியூஸில் இருக்கிறதுனால நம்ம டீட்டெயிலாக படிச்சாகணும். ஸோ வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஐலாண்ட் நம்ம சொல்கிறோம் சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக் அண்டார்டிக். ஸோ ஆர்டிக்கும் அட்லாண்டிக்கும் நடுவில் இருக்குது. மேலே ஆர்டிக் ஓசன்ஸ் இருக்குது, கீழே வந்து அட்லாண்டிக் ஓசன்ஸ் இருக்குது. ரெண்டுக்கு நடுவில் தான் இருக்கிற ஒரு ஓசனாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா. இது வந்து அட்டானமஸ் ரீஜியன் தான், பட் ஆனால் டென்மார்க்கு கீழே கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு கண்ட்ரி அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ டென்மார்க் கண்ட்ரிலே வந்து பார்த்தீங்கன்னா இவர் ட்ரம்ப் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியை பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு அதான் டென்மார்க் கண்ட்ரிலே இது வந்து கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் வெல்கம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து குளோபல் பாலிடிக்ஸ் போக போகுது, ஜியோ பாலிடிக்ஸ் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு தெரில. அண்ட் லெட்ஸ் சி அது நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது டென்மார்க்கில் இருக்க கண்ட்ரோலில், கிங்டம் ஆஃப் டென்மார்க் கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு கண்ட்ரி தான் வந்து கிரீன்லாண்டுன்றது சரிங்களா. ஸோ ஆனால் இந்த கிரீன்லாண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்க்குன்னு ஒரு ஆர்மி கேம்ப்லாம் இருக்குது இந்த இடத்துல சரிங்களா. ஸோ மிலிட்ரி கேம்ப்லாம் இந்த இடத்துல வச்சுருக்காங்க ஆல்ரெடி. ஏன்னா வேர்ல்டு வார் அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மிலிட்ரி கேம்ப் வேணும்னு சொல்லிட்டு இவங்களோட டென்மார்க்கோட வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டில் அந்த கிரீன்லாந்து கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூஎஸோட மிலிட்ரி கேம்ப் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வேர்ல்டுல நார்த்தன் மோஸ்ட் நேஷனல் பார்க் ஒரு பார்க் இருக்குது. அதை நார்த் ஈஸ்ட் கிரீன்லாண்ட் பார்க்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் நார்த்தன் மோஸ்ட் பார்க் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பயோடைவர்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இந்த இடத்த நார்த் ஈஸ்டர்ன் கிரீன்லாண்ட் பார்க்குன்னு ஒரு பார்க் இருக்குன்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இதுதான் இந்த முக்கியமான பிளேஸு சரிங்களா கிரீன்லாண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ கிரீன்லாண்டில் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. முக்கியமாக அடுத்து நம்ம வந்து ஐஸ்லாண்டை பார்க்கும்போது தனியாக பார்த்துக்கலாம் சரிங்களா. ஐஸ்லாண்ட் நம்ம தனியாக பார்ப்போம், ஏன்னா அது கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது. ஐஸ்லாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குன்னு சொல்லி யாராவது தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ முக்கியமாக இந்த பிளேஸ்க்காக சரிங்களா. ஸோ இது எதுக்காக இருக்குது, இந்த பிளேஸ் வந்து எக்ஸாக்டாக வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது. அதில் மார்க் பண்ணியிருக்கோம் ரெட் கலரில் சரிங்களா. ஸோ அது ஏன் அப்படின்றத நீங்கள் வந்து சொல்லுங்கள் சரிங்களா. ஸோ இந்த பிளேஸ் எக்ஸாக்டாக, அதுலேயும் இந்த பிளேஸ் ஏன் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்டில் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம்.